ட்ரேடிங்னாலே லாஸ் தான் ஆகும் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அதுலேயும் ஸ்பெஷலி ஒரு ட்ரேடிங்கில் பிகினர்ஸாக இருக்கும்போது லாஸ் தான் அதிகமாக ஆகும்னு நினைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா நாலேஜ் அது கம்மியாக இருக்கும்போது தான் நம்ம வந்து லாஸ் அதிகமாக இருக்கும். ரன்னிங் ரேஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், ஓகேங்களா? ஆனால் நம்ம ட்ரேடிங்கில் வேகமாக போனால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா பாசிபிள் கம்மி. இதே மாரத்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ரன்னிங்காகவும் போக முடியாது, வாக்கிங்கும் போக நடுவில் வந்து ஸ்லோவாக தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். அப்போ தான் 10 கிலோமீட்டர்ஸோ 25 கிலோமீட்டர்ஸோ நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங்கும் சேம் அதே தான். ஸோ முதல்ல ப்ராப்பராக ஒரு மென்டாஸ்கிட்ட லேர்ன் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுங்கள். மெயினான விஷயம் மணி மேனேஜ்மெண்ட்டு தான். அது வந்து மணியை மேக் பண்ணி கொடுக்கும். இந்த ரிஸ்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மணி மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட்டில் மணின்னு டைப் பண்ணுங்கள், அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பேசுகிறேன்.